குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 17ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 1ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணிக்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும்பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். 17/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 17/7/2024 இன்று புதன்கிழமை. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்போது ராசி பலன்களை பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாத பேச்சுக்கள், அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்கள் தயவு செய்து வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. அதே சமயத்தில் உங்களை பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை தயவு செய்து யாரிடமும் பகிர வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். யாரிடமும் வாக்குறுதி, ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் பொறுமையாக அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றம் இல்லாமல் பணியை செய்யுங்கள். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் கையாளும் போது தயவுசெய்து பொறுமையாக கையாள வேண்டும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு நன்மை நிறைந்த நாள் என்று சொல்லலாம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாடு வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு குறையும். வெளிநாடு வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே உங்களுக்கு இன்று சாதகமாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் நீண்ட நாளாக மனதில் வாட்டி வந்த கவலைகளுக்கு இன்று ஒரு தெளிவு பிறக்கும்.
அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகும். உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. அதே சமயத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே ஈடேறும், நடைபெறும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் குறைவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். கடன் கட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே எல்லாமே நடக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி செயல் வடிவமாகும். அதே போல் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டாக தூங்கி ஓய்வு எடுத்தால் இன்றைய நாள் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கும். அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் நடந்து கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். வெற்றிகள் அதிகரிக்கும். குழப்பம் தீர்ந்து ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து காரியமே சவாலான காரியங்கள் எல்லாமே நீங்கள் எளிதாக செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் பயணம் இது உங்களுக்கு வெற்றியை தரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு இன்று சாதகமாக அமையும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, வெற்றி மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இடம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, அனுசரணையாக இருப்பாங்க. வெற்றிகள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதுசாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து செய்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்டகால எண்ணங்கள் இன்றைக்கி செயல் வடிவமாகும். சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் இருந்து வந்த கவலைகள் தீர்ந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றி ஒரு புதிய முயற்சி, ஒரு திட்டம் செய்வீர்கள். அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றியடையும். அதே போல் நீண்ட நாளாக மனதில் மாட்டி வந்த கவலைகள் போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது.
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மனமகிழ்ச்சிகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தடைப்பட்ட வருமானங்கள், அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார் உறவினருடைய ஆதரவும், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனையுமே உங்களுக்கு குறையும். சகோதர சகோதரிகள் வழியில் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்களும் செய்கிறோம். அதுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்ன ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு பொன்னாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் அல்ல பகவானை மனதிற்க வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.